20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்த முஸ்லிம் எம்பிக்களுக்கு மக்கள் பாடம் புகட்டி இருக்கிறார்களா? ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியலினூடாக மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவாரா? இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பேச இருக்கிறோம். 20வது அரசியல் திருத்தம் என்பது இது முறை பொது தேர்தலின் போதும் சரி, அதுக்கு முதல்ல ஜனாதிபதி தேர்தலின் போதும் சரி அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். மைத்ரிபால சிறிசேன நல்லாட்சி அரசாங்கத்தினூடாக ஜனாதிபதியான போது இலங்கையில் 19வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக ஜனாதிபதிக்கு இருந்த அளவுக்கு அதிகமான சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. இலங்கையில் நிறைவேற்ற அதிகார முறை ஜனாதிபதியினூடாக, அந்த முறையினூடாக அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் ஒரு ஜனாதிபதிக்கு கிடைக்குது. அந்த அதிகாரங்களை குறைக்கணும் என்று சொல்லி இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களாக வரக்கூடிய எல்லோருமே பிரச்சாரங்களை செய்வதுண்டு. ஆனால் வந்ததுக்கு பிறகு அவர்கள் அதை மறந்து விடுவதும் உண்டு. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போதும் கூட அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி. சுனில் ஹந்துனத்தி குறிப்பிட்டாரு, இதுதான் கடைசி நிறைவேற்ற அதிகார முறைமை கொண்ட ஒரு ஜனாதிபதி இலங்கையில் இருக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று. ஆக நாம் அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதிக்கான சில அதிகாரங்களை குறைச்சாங்க. அந்த பதவி காலம் குறைக்கப்பட்டது. ஜனாதிபதியாக ஒருவர் தேர்தலில் நிற்கிறதுக்கான வயதெல்லை மீண்டும் நிர்ணயிக்கப்பட்டது. இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இதில் இந்த வயதெல்லை காரணமாகத்தான் கடந்த முறை 2019 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவால் தேர்தலில் நிற்க முடியாமல் போனது ஜனாதிபதி வேட்பாளராக. அதனால தான் கோட்டாபய ராஜபக்ச உள்ளே வந்திருந்தார். மீண்டும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு 19ல் குறைத்ததோடு சேர்த்து இன்னும் சில அதிகாரங்களையும் கூட்டி அந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் இன்னும் அதிகாரங்களை பலப்படுத்தி கொண்டு அவருடைய கரங்களை பலப்படுத்தினார். அதுக்கு பெரும்பான்மை ஆதரவு தேவைப்பட்டது. அப்போது அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை ஆதரவு இருக்கல. இந்த ஆதரவை எதிர்க்கட்சியில் இருந்த சில முஸ்லீம் எம்பிக்களும் அவர்களோடு இணைந்து கொண்டு வழங்கினார்கள். இதனால தான் முஸ்லீம் சமூகத்தில் அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. காரணம், அந்த சந்தர்ப்பங்களில் அதிகமாக இனவாத பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கோவிட் காலத்தில் முஸ்லீம்களினுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு அது தொடர்பாக பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் கூட எதையுமே அந்த அரசாங்கம் காதலையே வாங்கல. இந்த ஒரு சூழ்நிலையில் 20வது திருத்தத்துக்கு ஆதரவு அளித்தார்கள் எதிர்த்தரப்பில் இருந்த முஸ்லீம் எம்பிக்கள். அப்போது பலரும் சொன்ன விஷயம், கோடிக்கணக்கில் இவர்கள் வாங்கியிருப்பார்கள், இராஜாங்க அமைச்சு பொறுப்புகள் இவர்களுக்கு கிடைக்கலாம், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களாக இவர்கள் பொறுப்பேற்கலாம், இப்படி பல வரப்பிரசாதங்களை வாங்கி கொண்டுதான் இவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அப்போது அந்த முஸ்லீம் எம்பிக்கள் சொன்ன விஷயம், இந்த கோவிட் ஜனாசா எரிக்கக்கூடிய விவகாரத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு, முஸ்லீம்களினுடைய உரிமைகளை வென்று கொடுக்க தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்றெல்லாம் கூட அவர்கள் அப்போது பல விடயங்களை சொன்னார்கள். இது எல்லாமே வரலாறு. இப்போது மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டி இருக்கிறார்களா? 20வது திருத்தத்தை ஆதரித்து வாக்களித்தவர்களுக்கு மக்கள் என்ன பாடம் புகட்டி இருக்கிறார்கள் என்கிற தகவலைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இஷாக் ரஹ்மான் அனுராதபுர மாவட்டத்திலே போட்டி போட்டவர். கடந்த பொது தேர்தலில் 2020 எஸ்ஜேபியினுடைய லிஸ்டில் முதலாவது வந்தவர். அவர் 49,000 வாக்குகளை வென்றார். ஆனால் இந்த முறை படுதோல்வி அடைந்து வெளியேறி இருக்கிறார். அடுத்ததா தௌஃபிக் திருகோணமலை மாவட்டத்தில் இந்த முறை போட்டியிட்டார். கடந்த முறை தேசிய பட்டியல் மூலமாக வந்து எப்பான்னு சொன்னார், 20 வேண்டாம் என்று சொல்லி அதுக்கு பிறகு அதுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இப்போது மக்கள் அவரை வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்திருக்கிறார்கள். ஆக அவரும் இந்த முறை பாராளுமன்றத்தில் இல்லை. ஹரீஸ் எம்பி, இவருக்கு வந்து முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது எஸ்ஜேபியில் வந்து அந்த வேட்பாளர் பட்டியலில் இவருக்கு வாய்ப்பே வழங்கப்படவில்லை. இதனால் அவர் இந்த முறை தேர்தலில் நிற்கவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திகாமடுல்லை பொறுத்த மட்டும் முஷரஃப் 20வது திருத்தத்துக்கு முதல்ல ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் 20வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்ட இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவர் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கலாம் என்கிற அந்த விடயத்துக்கு ஆதரவாக அவர் வாக்களித்திருந்தார். பசில் ராஜபக்ச அதனூடாக அவரும் பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தார். ஆகவே முஷரஃப் எம்பியும் கூட இந்த முறை திகாமடுல்ல மாவட்டத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராகவே பார்க்கப்படுகிறார். திகாமடுல்ல மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இருந்த 2 பேரில் முஷரஃப் மற்றது அத்தாவுல்லாவையும் குறிப்பிடலாம். இந்த முறை அத்தாவுல்லாவும்
திகாமடுள்ள தொகுதியில் தோல்வி அடைந்திருக்கிறார், மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திகாமடுல்லையை பொறுத்த மட்டும் ஏசிஎம்சியினுடைய தாகிர், அது மாதிரி எஸ்எல்எம்சி முஸ்லீம் காங்கிரசினுடைய உதுமாலெபை ஆகிய 2 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர இனி நாங்கள் அடுத்ததாக பார்த்தால் இந்த முறை பொது தேர்தலின் போது அரிசி பேக் விநியோகம் செய்கிறது, அதுக்குள்ளே அவங்களுடைய கார்டை வைக்கிறது, 5000 ரூபாய் பணத்தை வைக்கிறதுன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் நிறைய வீடியோ பதிவுகள் எல்லாம் ஷேர் செய்யப்பட்டிருந்ததை பார்த்திருந்தோம். ஆனால் இந்த முறை மக்கள் இந்த அரிசி பேக்குக்காகவும் 5000 ரூபாய் பணத்துக்காகவும் யாருக்கும் வாக்களிக்கலை. இந்த மாதிரியான அரசியல்வாதிகளையும் இந்த மாதிரியான ஊழல்வாதிகளையும் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் புலப்படுகிறது இந்த முறை தேர்தல் முடிவுகளை பார்க்குற நேரத்தில். சரி, இனி நாங்கள் இந்த பட்டியலில் அடுத்து பார்க்க போகிறது ஃபைசல் காசிமும் இந்த முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இந்த முறை மக்களால் தேர்வு செய்யப்படவில்லை. அது தவிர அலி ஷப்ரி ரஹீம் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அது தவிர தங்கம் கடத்தினார், ஸ்மார்ட் போன்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி ஒரு விஷயம் இவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் கூட நடந்தது. இந்த முறை பொது தேர்தலில் மேடையில் அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் நாகரீகமற்ற விதத்தில் இருந்ததை கூட பலரும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த முறை அலி ஷப்ரி ரஹீமையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அரசு தரப்பில் இருந்த அரசாங்கத்தோடு இணைந்திருந்த மர்ஜான் ஃபலீல் இந்த முறை அவர் போட்டி போடல. தேசிய பட்டியல் மூலமாகத்தான் அவர் SLPP இந்த முறையும் பொகட்டுவ சார்பாகத்தான் பிரச்சாரங்களை மேற்கொண்டார். பொகட்டுவ மிகப்பெரிய ஒரு வெற்றியீட்டும் என்று பிரச்சாரங்களில் எல்லாம் அவர் சொல்லி வந்தார். ஆனால் பொகட்டுவ படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் மாத்திரம்தான் கிடைக்கிறதால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா நாமல் ராஜபக்ச அந்த தேசிய பட்டியலினூடாக வரப்போகிறார் என்கிற விஷயம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அலி ஷப்ரியும் கூட அரசாங்கத்தோடு இணைந்திருந்து 20வது திருத்தத்தை ஆதரித்த ஒருவர். அவரும் முழு நேர சட்டத்தரணியாகிவிட்டதால் இப்போது அவரும் அரசியலில் இல்லை. ஆக முஸ்லிம் மக்கள் இந்த முறை பலருக்கும் பாடம் புகட்டி இருக்கிறார்கள், பலரையும் நிராகரித்திருக்கிறார்கள் என்கிற விடயம் நன்றாகவே புலப்படுகிறது. இதனால் இந்த தீர்ப்பை, அவர்களுடைய மக்களினுடைய தீர்ப்பை சரியாக இந்த அரசியல் தலைவர்கள் புரிந்து கொண்டு அவங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்து தேசிய பட்டியல் பிரச்சனை ஒன்று இருக்கிறது. தேசிய பட்டியலினூடாக மீண்டும் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்குள்ளே வர முடியுமா? தேசிய பட்டியல் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் NPP கட்சி தவிர்த்து SJB சஜித் பிரேமதாசவினுடைய கட்சிக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 ஆசனங்கள் ரஞ்சித் மத்தும பண்டாரிலிருந்து சுஜீவ சேனசிங்கன்னு சொல்லி முக்கியமான பாக்கிர் மாக்கார்னு பலருடைய பேருமே இதில் இருக்குது. ஆனால் இதில் 5 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கலாம். அதை விட மனோ கணேசனும் இந்த முறை கொழும்பில் தோல்வி அடைந்திருப்பதால் சில செய்தி ஊடகங்களில் கூட அவருக்கு தேசிய பட்டியலினூடாக வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வர்றதை பார்க்குறோம். 5 ஆசனங்களை வைத்து சஜித் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிலிண்டர், ரணில் விக்ரமசிங்கவினுடைய சிலிண்டருக்கு 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் இருக்குது. அதில் ஒருத்தர் தினேஷ் குணவர்தன, உறுதியாக அவர் வரக்கூடும் பாராளுமன்றத்துக்கு. இந்த தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக அவருடைய பெயரும் பட்டியலில் இருக்குது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பெயர் தேசிய பட்டியலில் இல்லை. அந்த பெயரை அவர்கள் ஏற்கனவே வழங்கவில்லை. இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணையாளரிடம் இது குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது தேசிய பட்டியலில் ஏற்கனவே கட்சிகள் ஒரு பெயர் பட்டியலை வழங்கியிருக்காங்க, அதில் இல்லாத ஒரு பெயரை பரிந்துரைக்க முடியுமா என்கிற கேள்வி கேட்கப்பட்ட போது தேர்தல் ஆணையாளர் என்ன சொன்னார்னா, 2 சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒன்று, தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஒருவராக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டியலில் அவருடைய பெயர் இருந்தால் அவரை நாங்கள் தெரிவு செய்வோம். அது தவிர புறம்பாக இன்னும் ஒருவரை புதிதாக கொண்டு வர முடியாது என்று சொல்லி தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து தமிழரசு கட்சிக்கும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உண்டு. சுமந்திரன் ஏற்கனவே தோல்வி அடைந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி வர்றதில் விருப்பம் இல்லை, ஆனால் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்படுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இந்த முறை ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உண்டு. அதில் யார் வருவார் என்பது தெரியவில்லை. நிசாம் காரியப்பரினுடைய பெயர் ஏற்கனவே SJBயினுடைய தேசிய பட்டியல் அந்த பெயர் லிஸ்ட்ல இருப்பதன் காரணமாக அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் இன்னும் ஒருவருக்கு இங்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி அங்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனால் அநேகமாக நிசாம் காரியப்பர் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். திலீப் ஜெயவீரவினுடைய கட்சி படுதோல்வி அடைந்தது. அவர்களுக்கும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உண்டு. அதில் தோல்வி அடைந்த திலீப் ஜெயவீர தேசிய பட்டியலினூடாக பார்லமெண்டத்துக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம்.
21ஆம் தேதி தான் இலங்கையின் அந்த புதிய பாராளுமன்றம் கூடப்போகிறது. அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனத்தை அந்த பாராளுமன்றத்திலே வெளிப்படுத்தும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கலாம். புதிய சபாநாயகராக என்பிபியினுடைய பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இன்றைய தினம் அநேகமான ஊடகங்களில் பேசப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. லங்காதீப இன்றைய தினம் அவங்களுடைய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பதிவிட்டிருந்தார்கள். வடக்கு கிழக்கு மலையகத்தை கைப்பற்றியது திசை காட்டி அப்படின்னு சொல்லி 92 பேர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், மஹிந்தானந்த அலுத்கமகே தோல்வி அடைந்ததுக்கு பிறகு இன்று அவருடைய ஆதரவாளர்கள் முன்னிலையில் தான் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அரசியலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்த அந்த சந்தர்ப்பத்தில் கூடியிருந்தவர்கள் கண்ணீரோடு அவரை வழி அனுப்பி வைத்த அந்த காட்சிகளை எல்லாம் கூட நீங்களும் பார்த்திருக்கக்கூடும். இப்படி 92 பேர் வீட்டுக்கு போக இன்னும் சிலர் இந்த முறை தேர்தலில் போட்டியிடவே இல்லை. போட்டியிடுறதுக்கு முதல்லே அவர்கள் புரிந்து கொண்டு சில பேர் ஓய்வெடுத்து விட்டார்கள். சில பேர் இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள். இந்த முறை பொது தேர்தலை பொறுத்த மட்டும் சுவாரஸ்யமான பல நிகழ்வுகள் நடந்திருந்ததை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் ஒன்று, ஜேஆர் ஜெயவர்தன அறிமுகப்படுத்திய இந்த விகிதாசார தேர்தல் முறையில் அவரே கூடவே அந்த விகிதாசார முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பெரும்பான்மை ஆசனங்களை வென்றதில்லை. முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தி விகிதாசார முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பெரும்பான்மை ஆசனங்களை வென்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கலாம். அது தவிர வேட்பாளர்கள் 2 பேர் சாதனை படைத்திருக்கிறார்கள் வாக்குகளின் அடிப்படையில். பிரதமர் ஹரிணி அமரசூரிய 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுத்தார். விஜித ஹேரத் 7 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த முறை பாராளுமன்றத்தில் அதிகமான பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 21 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக. இதில் 19 பேர் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள், 2 பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. 2020 12 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 2024 21 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் அம்பிகா பதுல்லையை சேர்ந்த ஒருவர், இந்த மலையகத்தை பலருடைய கோட்டை என்று சொல்வார்கள், அந்த கோட்டையை தகர்த்து கொண்டு ஒரு எளிய ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு பெண் முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு வருகிறார். ஆகவே அவர் குறித்தும் பல எதிர்பார்ப்புகள் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடும். ஆக புதியவர்கள் நிறைய பேர் பாராளுமன்றத்துக்கு வருகிறார்கள். இவர்கள் வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவிடம் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதுக்கு அவர் கொஞ்சம் நகைச்சுவையாகத்தான் பதில் சொல்லியிருந்தார். புதியவர்கள் வந்தால் என்ன, நிச்சயமாக அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரத்தான் வேண்டும், இளைஞர்கள் வர வேண்டும், கல்யாணம் கட்டுறோன்னு சொல்லி ஏற்கனவே அனுபவம் பெற்றுக்கொண்டு யாரும் கல்யாணம் கட்டுறது இல்லையே அப்படின்னு சிரித்து கொண்டே பதில் சொன்னார் மஹிந்த தேசப்பிரிய.